ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் கிச்சன் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அரைச்சி விட்ட வெத்த குழம்பு. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள்: புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம், இது வந்து பரங்கிக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறோம், வேர்க்கடலை, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, தேங்காய் துருகி வச்ச தேங்காய், வெந்தயம், ஜீரகம், மிளகு கொஞ்சம், ஒரு பிஞ்ச் ஜஸ்ட்டு, அப்புறம் துவரம் பருப்பு கொஞ்சம், மல்லி விதை கொஞ்சம், காஞ்ச மிளகா 2 ஸ்பூன். ஸோ 2 ஸ்பூன் மல்லி விதை, காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கணும். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்க. ஸோ சமையல் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு 2 ஸ்பூன் விட்டு அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மல்லி 2 ஸ்பூன் போட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். துவரம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகா வத்தல் 1, மிளகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு பிஞ்ச் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தெருகின தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணிலாம் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான அளவு பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய மெம்பர்ஸுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம். இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறது போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி. இப்போ எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம் சிறிதளவு 1 ஸ்பூன், சாம்பார் பொடி போட்டது வந்து உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 நிமிஷம் நல்லா நல்லா வரட்டும். நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்க. ஒரு சிட்டிகை வெல்லம் அதோடு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருந்ததை அரைச்சி அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட குழம்பு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஸோ ரெடி, அரைச்சி விட்ட வெத்த குழம்பு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். பாய்.